வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எங்கள் வீட்டு வெண்டிக்காய் செடியில் வெண்டிக்காய் பறித்து காரக்குழம்பு கலையரிசி அம்மா வச்சாங்க. வாங்க எப்படி வச்சாங்கன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டு கொல்லைக்கு வந்தாச்சு. இதுதான் கொல்லை, காய்கறி போட்டிருக்கிற கொல்லை. வெண்டிக்காய் பறிக்க போகிறோம். வெண்டிக்காய் பறிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. வெண்டிக்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக பச்சை பச்சேர்னு வெண்டிக்காய் செடியில் அழகாக வெண்டிக்காய் எப்படி நிற்கிது பாருங்கள். நல்லா பச்சையாக இருக்குது. அப்படியே எடுத்து நாங்கள் சாப்பிட்டோம் கடிச்சு. கொல்லையை சுற்றி பார்த்துட்டு வெண்டிக்காய் பறிச்சிட்டு போகலான்னு வந்தோம். இது ஃபுல்லாகவே வெண்டிக்காய் தான். எங்கள் பாப்பா, எங்கள் அக்கா, எங்கள் அத்தை எல்லோரும் வந்திருந்தோம். எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்களெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வெண்டிக்காய் பறிச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம தேவையான வெண்டிக்காயை மட்டும் பறிச்சாச்சு. கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தளன்னு காய்ச்சிருந்துச்சு. கருவேப்பிலையும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு வெண்டிக்காயும் பறிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ வெண்டிக்காய் குழம்பு வைக்க போகிறோம். வெண்டிக்காய் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வெண்டிக்காய் நல்லா கழுவியாச்சு. எந்த மருந்துமே கலக்காத ஃப்ரெஷ்ஷாக அப்படியே லைட் பச்சையில் இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் வாங்குறதுலாம் நல்லா டார்க்காக இருக்கும். இது எவ்வளோ லைட்டாக இருக்குது பாருங்கள், லைட் க்ரீனில். காரக்குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். வெண்டிக்காயை நல்லா கழுவிட்டு ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா கழுவிட்டு காய வச்சு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக பறித்த கருவேப்பிலை, ஒரு 10 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். வெண்டிக்காயை எல்லோரும் வதக்கி தான் காரக்குழம்பு வைப்பாங்க. நம்ம பொரிச்சு எடுத்து குழம்பு வைக்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வெண்டைக்காய் பொரிக்கிற அளவுக்கு ஊற்றிட்டு, இந்த குழம்பு வந்து அம்மா தான் வைக்கிறாங்க, கலையரிசி அம்மா. கொஞ்சம் கொஞ்சமாக வெண்டிக்காய் இந்த ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். கல்யாணக்கார வீட்டில் வெண்டிக்காய் காரக்குழம்பு ஊற்றுவாங்க, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து நம்ம எடுத்துக்கலாம். ஆயிலில் வெண்டிக்காய் போட்டு வதக்கையில் பிசு பிசுன்னு ஒட்டுறமா இருக்கிறதுக்கு கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துட்டா ஒட்டாது, நல்லா தனித்தனியாக ஒரு வெண்டிக்காய் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. அதே வாணலியில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு பல்லை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தக்காளி ஏன் சேர்க்கலன்னா, தக்காளியை வந்து நம்ம அரைச்சி தான் ஊற்றணும் இந்த குழம்புல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அது மாதிரி செஞ்சோம்னா. தக்காளி மட்டும் 2 தக்காளி, சின்ன தக்காளியை எடுத்து மிக்சியில் அரைச்சி ஊற்றிருக்கேன். ஜாரை கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சம் அதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், சோம்பு சீரகத்தூள் 1 ஸ்பூனு. நாங்கள் மல்லியை தனியாக அரைச்சி சோம்பு சீரகத்தை தனியாக தான் அரைச்சி வச்சுருப்போம், அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா அந்த தண்ணியிலையும் எண்ணெயிலையும் வதக்கி விட்டுறலாம் மிளகாத்தூளை. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க வெண்டிக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா அதில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கோம், வெண்டிக்காயை பொரிச்சு எடுத்துருக்கோம். வித்தியாசமாக அந்த குழம்பு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் கிளறி விட்டுறலாம். நம்ம இன்னும் புளி ஊற்றலை. வெண்டிக்காய் பாதி வெந்ததுக்கப்புறம் தான் புளி ஊற்றணும். மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. வெண்டிக்காய் பாதி வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம புளி ஊற்றிக்கணும். புளியை வந்து எந்த குழம்புக்குமே தண்ணியாக தான் கரைச்சி ஊற்றணும், திக்காக ஊற்றக்கூடாது. இது மாதிரி தண்ணியாக கரைச்சி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறி விட்டு உப்பு புளிப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம்.
மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு துளி வெல்லம் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெல்லம் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தலையை மேலாவில் தூவிக்கலாம். நாங்கள் எங்கள் தோட்டத்தில் பறித்து ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காயை அருமையான முறையில் வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சு காமிச்சிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனே அமுக்கிக்கோங்க.